ரஜினிகாந்தோட நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் தான் கூலி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தில் சத்யராஜும் ரஜினியும் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பின் போது சத்யராஜ் ரஜினியை பற்றி லோகேஷ் கனகராஜிடம் சொன்ன விஷயம் தற்போது வைரல் ஆயிட்டு வருது. மேலும் இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ். கமலை வைத்து விக்ரம் என்ற பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் ரஜினியை வைத்து ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி படத்தை கொடுப்பார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுது. ஒரு கட்டத்தில் ரஜினி நடிப்பில் வெளியான படங்கள் எதுவும் எதிர்பார்த்த வெற்றியினை பெறல. குறிப்பாக அவரது நடிப்பில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு வெளியான அண்ணாத்த திரைப்படமே கடுமையான விமர்சனங்களை சந்தித்து தோல்வியடைந்தது. அதன் பிறகு ஒரு சில மாதங்கள் ரஜினியின் அடுத்த படம் குறித்து எந்த தகவலும் இல்லை. எனவே ரஜினி இனி படங்களில் நடிக்க மாட்டார், அவர் நடிப்பில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டார் என்றெல்லாம் வதந்திகள் பரவிது. மேலும் இனி ரஜினி படங்களில் நடித்தாலும் அந்த படங்கள் ஓடுவது சந்தேகம்தான் என்று விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் ஜெயிலர் படத்தின் மூலம் தரமான பதிலடி கொடுத்தாரு தலைவர். அந்த படம் மிக பெரும் வெற்றியை பெறவே மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பினார் ரஜினி. அதன் பிறகு வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடித்த ரஜினி தற்போது லோகேஷ் கனகராஜோட கூலி திரைப்படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையில வெளியாக இருக்கு. இந்த படம் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவை எதிர்பார்க்கும் ஒரு படமாக இருக்கு. அதற்கு காரணம் ரஜினி மற்றும் லோகேஷ் கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் இந்த படத்தில் நடிக்கும் நடிகர்கள் என்றும் சொல்லலாம். தமிழிலிருந்து சத்யராஜ், தெலுங்கிலிருந்து நாகார்ஜுனா, மலையாளத்திலிருந்து ஷௌபின் ஷாக்கர், கன்னடத்திலிருந்து உபேந்திரா என பலமொழி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மேலும் பாலிவுட் புகழ் அமீர் கானும் இந்த படத்தில் நடித்திருப்பதா ஒரு தகவல் உண்டு. இவ்வாறு பல மொழிகளை சேர்ந்த நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பதனால இந்தியாவில் இந்த படத்திற்கு மிக பெரும் ஹைப் இருக்கு. தற்போது படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. இந்த சமயத்தில் லோகேஷ் கனகராஜ் கொடுத்த ஒரு பேட்டி செம வைரல் ஆகிட்டு வருது. அந்த பேட்டியில் கூலி படத்தை பற்றியும் ரஜினிகாந்த் பற்றியும் லோகேஷ் பல விஷயங்களை பேசியிருந்தார். அதில் ஒன்று தான் ரஜினியை பற்றி சத்யராஜ் சொன்ன விஷயம். கூலி படப்பிடிப்பில் ஒரு நாள் சத்யராஜ் லோகேஷிடம் ரஜினி ஹீரோவா நடிக்கல, அவர் ஹீரோவாகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காராம். ரஜினி திரையில பார்க்கும்போது மட்டும் ஹீரோவா தெரியல, அவர் சாதாரணமாக நடக்கும்போதும் பேசும்போதும் அவர் செய்யும் ஒவ்வொரு செய்கையும் ஹீரோவை போல இருக்குது என்று அவர் சொன்னாராம். இதனால் லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்நிலையில் சத்யராஜ் தன் திரைப்பயணத்தில் ஆரம்ப கட்டத்தில் வில்லனாக நடிக்கும்போது ரஜினியோட ஒரு சில படங்களில் நடிச்சிருந்தார். கடைசியாக மிஸ்டர் பாரத் என்ற திரைப்படத்தில் ரஜினிக்கு தந்தையாக நடித்திருந்தார் சத்யராஜ். அதன் பிறகு கிட்டத்தட்ட 40 வருடங்கள் கழித்து கூலி படத்தின் மூலம் ரஜினியோடு இணைந்து நடிக்கிறாராம் சத்யராஜ். மேலும் 2வது சிங்கிள் பாடல் அடுத்த வாரத்தில் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. இந்த 2வது சிங்கிள் சாங்கில் நம்ம சத்யராஜ், ரஜினிகாந்த், பூஜா ஹெக்டே போன்ற அனைவரும் நடனம் ஆடியிருக்காங்களாம். கண்டிப்பாக இந்த பாடல் ஸ்பெஷலாக இருக்கும் என்று சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் ஐகானை